ஹாய், இன்றைக்கி இறால் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள், ஒரு பாத்திரத்தில் 4 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு சன்ஃப்ளவர் ஆயில் விடுறேன். நல்லா காஞ்சதுக்கப்புறமா 3 பட்டை போடுறோம், 4 ஏலக்காய் போட்டுட்டு 7 கிராம்பு போட்டிருக்கேன், கொஞ்சமாக ஒரு 2 பீஸ் கல்பாசி போட்டிருக்கேன், பிரியாணி இலை 2 போடுறேன், சோம்பு 1 ஸ்பூன் போடுறோம். இது நல்லா பொரியிற மாதிரி நல்லா வதக்கி விடுறோம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் 1 கப் போடுறோம். இது பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுறோம். இந்த அளவுக்கு பொன்னிறமானதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது போட்டுடுறோம். வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா தான் போடுறோம். ஒரு லைட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். இப்போ இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விடுறோம். இந்த பச்சை வாசனை போகிற வரையும் வெயிட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். இதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி போடுறோம். தக்காளி 1 கப்பு, அரை கப்பு தயிர் போடுறோம். இந்த தக்காளி நல்லா மசிகிற மாதிரி நல்லா வதக்கி விடுறோம். இப்போது அதுக்கு தேவையான அளவுக்கு, நம்ம பிரியாணிக்கே தேவையான அளவு நான் இப்போ உப்பு போட்டுறேன். இப்போது மஞ்சத்தூள், சில்லித்தூள் 2 ஸ்பூனு, கரம் மசாலா ஒரு 2 ஸ்பூன். இப்போ உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவெல்லாம் ஓரமாக ஒதுக்கி விட்டுட்டு, அதாவது இஞ்சி பூண்டு விழுதலாம் நடுவில் மசாலா போட்டு எண்ணெய் இருக்கும் இல்லையா, கொஞ்சமாக அதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறமா சேர்த்திங்கன்னா அந்த பச்சை வாசனை சீக்கிரமாகவே போயிடும். இந்த கலர் மாறினதுக்கப்புறமா எவ்வளோ நெய் தேவையோ அதுக்கு தகுந்த நெய் போட்டுக்கிறேன். நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வதக்கி விடுறேன். இப்போ தண்ணி தேவையான அளவு, 1 கிலோ பிரியாணி ரைஸுக்கு 2 லிட்டர் தண்ணி எடுத்துருக்கேன். இந்த மசாலாவில் இப்போ 2 லிட்டர் தண்ணியை ஊற்றிக்கிறோம். இந்த தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி கூட நம்ம இறால் வதக்கி போட்டுக்கலாம். இப்போ இந்த இறால் நல்லா சுத்தமாக கழுவிட்டு, இந்த பின்னாடி இருக்கும் இல்லையா, அந்த மண் மாதிரி இருக்கும் அந்த நீட்டாக, அதை எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இறால் சாப்பிட்றதுக்கு. இல்லைன்னா ஒரு மண் மாதிரி இருக்கா மாதிரி, மணல் சாப்பிட்ற மாதிரி வரும். ஸோ இதை எடுத்துகிட்டு போடுங்க. இப்போது நல்லா தண்ணி கொதிக்குது. கொதிச்சோன்னா 1 கிலோ இறால் இப்போ கழுவி வச்சு தான் போடுறோம். இது மாதிரி இறால் சுருண்டு வரா மாதிரி நல்லா கொதிக்க விட்டுரும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா 1 கிலோ பிரியாணி ரைஸை அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். நல்லா கொதிக்கும் போது இந்த ரைஸை போடுறோம், தண்ணியை வடிகட்டிட்டு. நல்லா கொதித்து வரும்பொழுது எலுமிச்சம்பழம், ஒரு அரை எலுமிச்சம்பழம் போடுறேன். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டு நல்லா கொதிக்க விடணும். இப்போ இது மாதிரி தண்ணிலாம் ஃபுல்லாக வத்துற அளவு நல்லா வேக விட்டுட்டு, இப்போ சிம்மில் வச்சுட்டு இப்போ மூடி போட்டு தம் போடுறோம். இப்போ ஒரு 20 நிமிஷம் தம் போட்டுட்டு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்ச நாள் ஒரு 10 மினிட்ஸ் வெளில எடுத்து வச்சுட்டிங்கன்னா இது மாதிரி இப்படி குத்திகிட்ருக்கா மாதிரி இருக்கணும் ரைஸ். அப்படி இருந்தால் தான் நல்லா பிரியாணி வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம பிரியாணி. அவ்வளோதான். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்து பரிமாறிடலாம். இது மாதிரி நம்ம 1க்கு 2 தண்ணி ஊற்றும் பொழுது இது மாதிரி கொஞ்சம் குழஞ்சி வந்திருக்கும். நல்லா சாப்பிடவும் நல்லாயிருக்கும், நெஞ்சு கறிக்காது. நீங்கள் 1 கிலோ ரைஸுக்கு 1.5 லிட்டர் தண்ணி வச்சிங்கன்னா, அதாவது அந்த அரிசி அளவே வச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு குச்சி குச்சாக தான் நல்லாயிருக்கும். ஆனால் கடையில் இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் செரிமானத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அப்படி வச்சு கூட செய்யலாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்க்யூ. நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க.